வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூன் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் குவிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் குவிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி லெகசி வேஸ்ட் டம்ப் செட் ஹவ் பீன் ஐடென்டிஃபைட் இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ வந்து ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 வந்துட்டு 2026 வந்துட்டு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ப்ராசஸிங் பிளான்ட் வந்து போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் விதமாக வெஸ்ட் பெங்காலில் தான் இந்த திட்டத்தை இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது வந்து 118 டம்ப் செட் சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. So second question பாருங்க, what was the key discussion made regarding the income tax state of the state minister in மத்திய பிரதேஷ்ல ஸ்டேட் மினிஸ்டர் வந்துட்டு இன்கம் டாக்ஸ் பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மினிஸ்டர் அங்க இருக்க மினிஸ்டர் வந்துட்டு அவங்களோட இன்கம் டாக்ஸ் வந்துட்டு அவங்களோட ஓன் பாக்கெட்ல இருந்து பே பண்றதா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. So third question பாருங்க, at its golden jubilee celebration which company has honored the Miniratna status category 1 வந்து எந்த கம்பெனி கொடுத்திருந்தாங்கன்னா, உங்களுக்கு சென்டர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கம்பெனி தான் கொடுத்திருப்பாங்க. So fourth question பாருங்க, how much has India contributed to the United Nations for promotion of Hindi க்கு ப்ரோமோட் பண்றதுக்கு யுனைடெட் நேஷனுக்கு இந்தியா எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னா $1.16 million ன்றது கொடுத்திருப்பாங்க. So fifth question பாருங்க, what is the projected real GDP growth for financial year 25 according to the NCAR report படி நம்மளோட projected GDP report எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.2% தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. So sixth question பாருங்க, what is the significant milestone did ICICI Bank achieve its market capitalization பார்த்தீங்கன்னா sixth Indian company to cross the $11 billion தான் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு. So seventh question பாருங்க, which award was the Garden Reach Shipbuilders Limited honored with 2024. So அந்த Garden Reach Shipbuilders and Engineering Limited வந்து 2024 உங்களுக்கு என்ன அவார்ட் கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன அவார்ட் கொடுத்திருப்பாங்க? சஸ்டைனபிள் கவர்னன்ஸ் கேம்பெயின் அவார்டு தான் உங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ வந்து 8th கொஸ்டின் பாருங்க, வாட் டைம் டிட் கிரண் பவுல் கிளாக் டு குவாலிஃபை ஃபார் த ஒலிம்பிக். ஸோ 400 மீட்டர் ஈவெண்ட்ல அவங்க வந்து எவ்வளோ செகண்ட்ல ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக்கான ஸ்பாட் இருந்து கிடைச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா 50.92 செகண்ட்ஸ் வந்து ஓடி வந்து இந்த ஸ்பாட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ 9th கொஸ்டின் பண்ணா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சங்கியான் ஆப்போட மெயின் பர்பஸ் பண்ணா டு எடுகேட் RPF பர்சனல் ஆன் நியூ லாஸ். ஸோ 10th கொஸ்டின் பாருங்க, ஹூ ஹஸ் பீன் எலெக்டட் அஸ் நியூ பிரசிடென்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் கோல்ஃப் டூர் ஆஃப் இந்தியாவோட நியூ பிரசிடென்ட்டா யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கபில் தேவ் தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. Who has been appointed as a vice president of the Indian Bullion Jewellers Association in New June in 2024 யாரை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்கன்னா, ஆஷா மொஹத் கம்போஜி தான் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. So 12th question, which military station recently inaugurated a road of plastic waste வந்துட்டு செகண்ட் military station எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூரா தான் இருப்பாங்க. So 13th question பாருங்க, when is the MSME day celebrated every year வந்து June 27 தான் உங்களுக்கு வந்து MSME டேன்றது வந்து கொண்டாடப்படுது. ஸோ நமக்கான குவிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.